வணக்கம் மாணவிகளே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம், எளிமையாக பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு முறையை தான் பார்க்க போகிறோம். 5 யூனிட் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 3 யூனிட்டை தரவு பண்ணிவிடுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் 1ஆவது யூனிட்டில் கொஞ்சம், 2ஆவது யூனிட்டில் கொஞ்சம், 3ஆவது யூனிட்டில் கொஞ்சம், 4, 5 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறத விட 5 யூனிட்டில் எந்த யூனிட்டு போர்ஷன்ஸ் கம்மியாக எளிமையாக இருக்கோ அந்த 3 யூனிட்டை தரவு பண்ணிவிடுங்க. அப்படி தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 யூனிட்டுக்கு 3 10 மார்க் வரும், 3 5 மார்க் வரும், 6 2 மார்க் வரும். மொத்தம் ஒரு 57 மார்க் வரும். அப்போ ஒரு தைரியம் கிடைக்கும் உங்களுக்கு, நம்ம போர்ஷன்ஸை முடிச்சிருக்கோம் ஓரளவு பாஸ் பண்ணுற அளவுக்குன்னு. அப்போ 57 மார்க் முழுசாக கிடைக்குமானா அப்படி கிடைக்காது. யார் யார் எப்படி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க் கிடைக்கும். ஆனால் நம்பிக்கையாக அவங்க சொல்லலாம், நிச்சயமாக பாஸ் பண்ண முடியும். 3 யூனிட் தரவு பண்ணிங்கன்னா நிச்சயமாக பாஸ் பண்ண முடியும். அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. அது மாதிரி தேர்வு எழுதும்போது ஒரு கேள்வியில் பதில் எழுதும்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு தப்பு வந்துருச்சு அப்படின்னா ஓவர் ரைட் பண்ணாதீங்க. அப்படியே கசகசன்னு அடித்து வைக்காமல் நீட்டாக ஒரு கோடு போட்டு அடிச்சுட்டு எழுதுங்க. ஏன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். நல்லா படிப்பாங்க, ஆனால் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ண தெரியாது. ஹேண்ட்ரைட்டிங் சுமாராக இருக்கும், மார்க் குறைஞ்சிரும். சுமாராக படிப்பாங்க, ஆனால் நல்லா நீட்டாக எழுதுவாங்க, மார்க் ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க. சரி, இப்போ இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பயமாக இருக்குது மேடம், 30 மார்க் 40 மார்க் எடுத்தனால பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இது. ஏதாவது எளிமையாக இருக்கக்கூடிய 3 யூனிட்டை தரவாக படிங்க, தன்னம்பிக்கையோட எக்ஸாம் போங்க, ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஓகே.